இன்னைக்கு நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு எந்த பயமும் இல்லாம உங்க வீட்ல நிம்மதியா தூங்குறீங்களா? அப்போ இந்த உலகத்தோட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க தான். ஏன்னா மனிதனோட இந்த இரண்டு மாபெரும் தேவைகளை பத்தி தான் புனித திருக்குரானின் 106வது அத்தியாயமான சூரா குரைஷ் 4வது வசனத்துல இறைவன் பேசுறான். நம்மில் பல பேர் இன்னைக்கு பெரிய வீடு இல்ல, கார் இல்ல, சொகுசு வாழ்க்கை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டே வாழ்றோம். ஆனா உண்மையான நிம்மதி எதுல இருக்கு தெரியுமா? பசியற்ற ஒரு வயிறும் பயமில்லாத ஒரு சூழலும் மட்டும்தான். இந்த ஒரு சின்ன வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான வாழ்வியல் உண்மைகளையும் அந்த கால அரேபிய வரலாற்றையும் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா நிதானமா பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். இந்த வசனத்தை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபிய மண்ணுக்கு கொஞ்சம் போகணும். அங்கே மக்கா நகரத்துல குறைஷிகள் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. மக்கா மாநகரம் எப்படிப்பட்டது தெரியுமா? சுற்றிலும் வறண்ட மலைகளும் சுட்டெரிக்கும் மணல் நிறைந்த ஒரு பாலைவனம். அங்கே விவசாயம் செய்ய முடியாது, ஆறுகள் ஓடாது, பயிர்கள் விளையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த குறைஷிகளுக்கு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம் வியாபாரம், அதாவது வர்த்தகம் மட்டும்தான். அவங்க வருஷத்துக்கு 2 முறை நீண்ட தூர வணிக பயணம் போவாங்க. குளிர்காலத்துல ஏமன் தேசத்துக்கும் கோடை காலத்துல சிரியா தேசத்துக்கும் ஒட்டகங்கள்ல கூட்டமா புறப்பட்டு போவாங்க. இந்த வணிக பயணங்கள் மூலமா தான் அவங்களுக்கு தேவையான உணவும் பொருளாதாரமும் கிடைச்சது. ஆனா அந்த காலத்துல அரேபிய பாலைவனங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது. அதுதான் கொள்ளையர்கள் பயம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற வழியில கூட்டத்தை கொள்ளையடிப்பதும் மனிதர்களை கொல்லுவதும் அங்கே சாதாரண விஷயமா இருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இந்த குறைஷிகளின் வணிக கூட்டத்தை மட்டும் எந்த கொள்ளையர்களும் தொடக்கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. ஏன் தெரியுமா? அவங்க இறைவனின் இல்லமான காபாவின் பாதுகாவலர்களா இருந்தாங்க. இவங்க காபாவின் மனிதர்கள். இவங்களை தொட்டா இறைவனின் கோபத்துக்கு ஆளாவோம்னு கொள்ளையர்கள் பயந்தாங்க. இதனால குறைஷிகளுக்கு பயணங்கள்ல முழு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. இந்த வரலாற்று பின்னணிய மனசுல வச்சுட்டு இப்போ இந்த 4வது வசனத்தை நிதானமா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் குறைஷிகளுக்கு செய்த 2 மாபெரும் உபகாரங்களை இங்கே நினைவூட்டுகிறான். முதலாவது அத் அமஹும் மின்ஜு இ, அதாவது அவர்களுக்கு பசிக்கும் உணவளித்தான். விவசாயமே செய்ய முடியாத வறண்டு மக்கா நகரத்துல அவங்க வாழ்ந்தாலும் சுற்றி இருந்த நாடுகள்ல இருந்து எல்லா விதமான கனிகளும் சுவையான உணவுகளும் மக்காவை நோக்கி வந்து சேரும்படி இறைவன் வழிவகை செய்தான். அவங்கள பசியோட கொடுமையில இருந்து காப்பாற்றினான். இரண்டாவது வா ஆமனஹும் மின் காஃப், அதாவது அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயம் அளித்தான், பாதுகாப்பை கொடுத்தான். சுற்றி இருந்த கொள்ளையர்களின் பயம் மட்டுமில்ல, யானை படையோட காபாவை இடிக்க வந்த அப்ரஹாமின் பிரம்மாண்ட ஆபத்திலிருந்தும் பறவைகளை அனுப்பி அல்லாஹ் குறைஷிகளை காப்பாற்றினான். இந்த இடத்துல ஒரு அற்புதமான மனித உளவியல் ஒளிஞ்சிருக்கு. இறைவன் இந்த வசனத்துல முதல்ல பசியை தீர்ப்பதை பற்றியும் இரண்டாவதாக பயத்தை போக்குவதை பற்றியும் பேசுறான். நவீன உளவியல் அறிஞர்கள் கூட இதைத்தான் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு வயிறு பசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனால வேற எதையுமே யோசிக்க முடியாது. அவனோட பசி முதல்ல ஆறணும். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு பாதுகாப்பை பற்றி சிந்தனையே வரும். எவ்வளவு துல்லியமான வாழ்வியல் வரிசையை பாருங்க. இந்த வசனம் ஏதோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குறைசிகளுக்கு மட்டும் சொன்னது இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட இதுல மிகப்பெரிய வாழ்வியல் பாடம் இருக்கு. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த அதிநவீன உலகத்துல மன அழுத்தம் ஏன் தெரியுமா வருது?
பேராசைனால தான். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற வசதி நம்மகிட்ட இல்லையேன்னு கவலைப்படுறோம். ஆனா இந்த நிமிஷம் உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்க தட்டுல இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு, உணவு இருக்கா? நீங்க பசியோட தூங்க போகாம நிம்மதியா இருக்கீங்களா? அதே போல குண்டு சத்தமோ, உள்நாட்டு போரோ, உயிருக்கு எந்த அச்சுறுத்தலோ இல்லாம உங்க வீட்டுக்குள்ள உங்களால நிம்மதியா தூங்க முடியுதா? அப்படி என்றால், இந்த உலகத்தோட மிக மிக உன்னதமான மிகப்பெரிய 2 பாக்கியங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான்னு அர்த்தம். பல கோடிகள் பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காத நிம்மதி உங்ககிட்ட இருக்கு. பசியற்ற வாழ்வும் பயமற்ற சூழலும் இறைவன் நமக்கு தந்த மாபெரும் அருட்கொடை. இனிமேல் நீங்க உணவு உண்ணும் போதெல்லாம், நிம்மதியா தூங்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நினைச்சு பாருங்க. இறைவனுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு அமைதியையும் ஒரு நல்ல சிந்தனையும் தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதா இருக்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லா கஷ்டங்களும் நீங்க நான் உங்களை என்னோட துவாக்கள்ல நான் நினைவு வச்சுப்பேன். அதே மாதிரி எனக்காகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.